பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதான் சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. உங்களை பெரிய மனுஷன் நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்டோம் பாருங்க. என்ன சொல்லணும்? ஆபீஸ்ல உங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு பூட்ட வச்சதும் நான் தான். அப்படின்னா போட்டோ எடுக்க சொன்னதும் நீங்க? இல்ல சத்தியமா இல்ல மல்லி, நான் போட்டோ எல்லாம் எடுக்க சொல்லவே இல்ல. ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பேசாம போயிடு. ஒரே ஒரு நிமிஷங்க ப்ளீஸ். உங்க அக்கா சொல்ற மாதிரி நான் தப்பாலாம் எதையும் நினைக்கலங்க. சத்தியமா சொல்றேன், உங்களை மயக்கணும் கைக்குள்ள போட்டுக்கணும்னு எல்லாம் நான் எந்த காலத்திலயும் யோசிச்சதே கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். நான் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க மேல கோவம் எல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, ஏதோ கோபத்துல என்ன பத்தி பேசுறாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களா? அதான் நீங்க அவங்கள நம்புறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் உங்க மூலமா வாரிசு சுமக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு எண்ணத்தோட நான் உங்ககிட்ட என்னைக்காவது பேசிருக்கேன்? நாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்கவே கூச்சமா இருக்கு. இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இது? நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும்னு தெரியல. சாமி சத்தியமா சொல்றேங்க, நான் சொல்றது எல்லாமே நிஜம். எந்த காலத்திலயுமே உங்க மூலமா வாரிச உண்டாக்கிக்கணும், இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லைங்க. இது சத்தியம். இங்க பாரு, நீ இந்த மாதிரி டிராமா பண்ற வேலையெல்லாம் ஓரங்கிட்டு. அதெல்லாம் நம்பின காலம் எல்லாம் போயிடுச்சு. நீ என்ன மாதிரி சர்க்கஸ் பண்ணாலும் உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. உன்னோட உண்மையான முகம் கடவுள் புண்ணியத்துல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு மல்லி, இதுக்கு மேல மூடி மறைக்க ஒண்ணுமே இல்ல. உன்னை பார்க்கவே பிடிக்கல, எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு மூஞ்சில முடிக்காத, நீ போயிடு. ராஜிமா, நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க போட்ட போடல மாமா இனிமே இவ என்ன பண்ணாலும் நம்ப மாட்டாரு போல இருக்கே. வேற லெவல். அவளுக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு ரஞ்சிதா. நீ ரெடியாரு. இனி இந்த ஜென்மத்துல விஜயும் மல்லியும் சேர போறதே இல்லை. என்ன, அந்த மல்லியும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. ஏதாவது சென்டிமெண்டலா கெஞ்சி கெஞ்சி அவ விஜய் கிட்ட ஒட்டிக்க தான் பாப்பா. நாம தான் கவனமா இருக்கணும். இதே சூட்டோட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு உன் கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும். இதுக்கு மேல எதையும் தள்ளி போட முடியாது. இன்னும் 1 மாசத்துக்குள்ள இவளை கழிச்சு கட்டிட்டு உனக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நிம்மதியா நான் கனடா போற வழிய பார்க்கணும். ஐயோ, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா
the Chennai Silks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.